எனக்கு உங்க அருமை தெரியாதா? என்னங்க, தயவு செஞ்சு என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா, நீ ஏம்மா அந்த ஆள் காலை பிடிச்சிட்டு அழற? உனக்கு என்ன தலையெழுத்தா? என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு என் கூட வாமா. ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துவேன். சீ, வாய மூடுறா நாயே. நாய்க்கு ஒருவேளை சோறு போட்டா அது வால் ஆட்டிக்கிட்டு நம்ம பின்னாடியே வரும். உங்க அப்பா உழைப்புல இத்தனை வருஷம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்தியே, அந்த நன்றி உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டியடா. சொத்துதான் பெருசுன்னு காமிச்சிட்டியே. உங்க அப்பாவோட அருமை உனக்கு தெரியுமாடா? இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும்டா, புண்ணியம் பண்ணிருக்கணும். உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் அப்பா கிடைப்பாருமா, ஆனா சொத்து கிடைக்காது. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னடா பேசுற நீ? அவரை அடிக்காதீங்க, அத்தை விடுங்க. கஸ்தூரி, நீ ஏமா போய் தடுக்கிற? அது அவங்க குடும்ப சண்டைமா. நீ வா. மாமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. அத்தையை மன்னிச்சிருங்க. அவங்கள நம்ம கூடவே கூட்டிட்டு போயிட மாமா. நான் அவளை மன்னிக்க மாட்டேம்மா, மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். நில்லுங்க, நில்லுங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு அத்தை அப்படின்னு தப்பு பண்ணிட்டாங்க மாமா. அத்தை வேற யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கல. பெத்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அது தப்பா மாமா? தனக்கு புருஷனும் வேணும், புள்ளையும் வேணும்னு தான் எந்த தாயும் நினைப்பாங்க. நீங்க ஆம்பளை, என்னதான் பேசினாலும் உங்களால ஒரு புள்ளைய பெத்து தர முடியுமா மாமா? புள்ளைய சுமந்து பெத்தவளுக்கு தான் மாமா அந்த வலி புரியும். நீங்க பாத்திய கூட்டிட்டு வரலனா நாங்க யாரும் உங்க கூட வர மாட்டோம். மாமா, 30 வருஷம் உங்க கூட வாழ்ந்த அத்தைய உங்களால மன்னிக்க முடியலனா, நாளைக்கு நாங்க ஏதாவது தப்பு பண்ணோம்னா நீங்க எப்படி மாமா மன்னிப்பீங்க? உங்களை நம்பி நாங்க எப்படி மாமா வர முடியும்? பாரு அசலாமணி, புருஷ பொண்டாட்டி வாழ்க்கை நிரந்தரம் இல்லடா. என் பொண்டாட்டி என்ன விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப நான் நினைச்சா கூட அவ என் கூட வர முடியாது, என் கூட வாழ முடியாது. இருக்க போற கொஞ்ச நாளாவது உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருடா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். இப்ப தெரியாதுடா பொண்டாட்டி அருமை. கஸ்தூரி, மாமா உன் அத்தையை கூட்டிட்டு எனக்கு வாங்க அத்தை. வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. வாமா போலாம். இந்தாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு பாலை குடிங்க. வேணாம், அது அங்க வை, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க இருக்கிற இதெல்லாம் தர, நாளைக்கே நீ உன் மனசு மாதிரி உன் புள்ளகிட்ட போய் சேர்ந்துட்ட அப்புறம் நானே தானே இதெல்லாம் பண்ணிக்கணும். ஒரு காலத்துல நீ இல்லாம என்னால எந்த வேலையும் செஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நடுவுல நீ என் கூட இல்லாததுனால இது எல்லாத்தையும் நானே பழகிக்கிட்டேன். நீ வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். இன்னுமா நீங்க என்ன நம்பல? இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்க. உங்களை பத்தி எப்ப தப்பா பேசினாங்களோ
அந்த நிமிஷமே என் மனசு மாறிடுச்சு. என்ன பைத்தியக்காரன்னு சொன்னதை உன்னால தாங்கிக்க முடியலையா? சும்மா இருங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்களும் அதையே சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சொத்து சேர்த்து வைக்காத அப்பாக்களுக்கு உண்மையான பாசமாவது கிடைக்கும். ஆனா சொத்து நிறைய இருந்தா அப்பா எப்படா போவான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.